சௌந்தரிய லஹரி எவ்வளோ பெரிய முக்கியமான ஸ்தோத்திரம் தெரியும். மந்திரங்கள் உள்ள ஒரு 100, 103 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுக்கும் மேலேயுமே ஆதிசங்கரர் எழுதினதா சொல்றாரு. ஆனா கண்டுபிடிக்கப்பட்டது 103 ஸ்லோகங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கா. அதுல ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் எப்படி ஜபம் பண்ணணும், என்ன மந்திர யந்திரங்களை வச்சு ஜபம் பண்ணணுங்கிற ஒரு கிரமம் இருக்கு. அது அந்தந்த புஸ்தகத்துக்கு பின்னாடியே அவ கொடுத்திருப்பா. அது மகாபெரிவாலும் சொல்லியிருக்கா ரொம்ப விசேஷமா சௌந்தரியலஹரி ஜபத்தை. எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலையும் அந்தந்த கஷ்டங்களுக்கு உடல் உபாதையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பெரிய வாழ்க்கையில கண்டம் ஏற்பட்டதா இருக்கட்டும், என்ன விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்கு அதுல வழி இருக்கு. அப்படிப்பட்டதுதான் சௌந்தரியலஹரி. அந்த சௌந்தரியலஹரியில ஒரு 22வது ஸ்லோகம் ரொம்ப விசேஷமானது. அதுல அபிராமி அந்தாதி இருக்கு, மூக்க பஞ்சசதி இருக்கு, எவ்வளவோ ஸ்தோத்திரங்கள் அம்பாள் மேல காமாட்சி மேல இருக்கு. இருந்தா கூட சௌந்தரியலஹரி ஏன் விசேஷம்னா, அதுல ஆதிசங்கரர் நான் உன்னை பார்த்தேன், எனக்கு நீ இதை கொடுத்த, எனக்கு இது கிடைச்சதுன்னு சொல்லாம, எவன் உன்னை பூஜை பண்றானோ அவனுக்கு நீ இதை கொடுப்ப, எவன் உன்னை ஸ்தோத்திரம் பண்றானோ அம்பா அவனுக்கு நீ சர்வ ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கற, சர்வ பிராப்தத்தையும் கொடுக்கற அப்படின்னு ஆதிசங்கரர் ஒரு 3rd பர்சனா யார் உன்னை பூஜிக்கிறாளோ அவளுக்கு எல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி அந்த ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். அதுல 22வது ஸ்லோகம் ரொம்ப விசேஷம். பவானி त्वं दासे मयिवितर दृष्टिं स करुणाम् इति स्तोतुं वाञ्छन् कथयति भवानी त्वमिति यः तदैव त्वं तस्मै दिशसि निज सायुज्य पदवीं முகுந்த பிரம்மேந்திரஹா ஸ்புடமகுட நீராஜன பதாம். என்ன அர்த்தம்னா, உன்னுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னா காமாட்சி, உன் கருணை எப்படிப்பட்டதுன்னா, எவன் உன்னை பூஜை பண்ணணும்னு நினைச்சு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சு சுயநலத்தோடும் கூடியவனான புத்தி இருந்தாலும் கூட ஹே அம்பா ஹே பவானின்னு சொல்றதுக்கு வாயை திறந்து ஹே பவானின்னு சொல்ல ஆரம்பிக்கிறானோ அவன் பவானின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நீ சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியதான உன்னுடைய பாத தூளியான அந்த மும்மூர்த்திகளும் சகல பிரபஞ்சத்திற்கும் அதிதேவதைகளான சர்வ தெய்வங்களும் மும்மூர்த்திகளும் பூஜிக்கக்கூடிய உன்னுடைய பாதார விந்தத்துடைய சாயுஜ்ய பதவிய அவனுக்கு கொடுத்துடுற அப்படின்னு சொல்றார். திரும்பவும் இந்த கர்ம சுழற்சியில ஆட்படாத உன்னுடைய நித்திய ஐஸ்வர்யமுடைய நித்திய பரமானந்தமான உன்னுடைய லோகத்தையும் உன்னுடைய சமீபத்தையும் உன்னுடைய சாயுஜ்யத்தையும் அந்த பக்தனுக்கு, ஏதோ சுயநலமா உன்னை பூஜிக்க வந்த பக்தனுக்கு அவனுடைய சுயநல பிரார்த்தனையை கூட முடிக்க விடாம அவன் மேல அவ்வளவு கருணையோட நீ அவனுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணி அவனுக்கு உன்னுடைய சாயுஜ்யத்தையே கொடுத்துடுறியே அப்படின்னு ஆதிசங்கரர் காமாட்சியை துதிக்கிறார்.